பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, நீடிய சாந்த குணம் உள்ளவரே, எங்களுக்கும் நீடிய சாந்த குணத்தை தந்தரலும் அப்பா. உம்மை போல நாங்கள் மாறி உம்முடைய நற்குணங்கள் போல எங்களுடைய குணங்களும் இருக்கும்படியாக எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும். அதற்காகவே நீர் இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பி உம்முடைய திரு ரத்தத்தை சிந்தி எங்களை சுத்திகரித்து வேத வசனங்களை கொடுத்து நீர் இம்மட்டுமாய் எங்களை பராமரித்து போஷித்து வழி நடத்துகிறீர். ஆவிக்குரிய போஜனத்தையும் கொடுத்து வழி நடத்துகிறீர். சுவாமி, இந்த நற்குணங்களை எங்களுக்கும் தாரும். நீடிய சாந்த குணம் என்னும் நற்குணத்தை எங்களுக்கும் தாரும். கர்த்தாவே, துர்குணங்களோடு நாங்கள் இருப்பதற்கு காரணம் எங்கள் அறியாமையே. துர்குணத்தின் விளைவான தீமையை பற்றி நாங்கள் புரிந்து கொள்ளாததினால் கெட்ட எண்ணங்களோடும் துர்குணத்தோடும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கோபம் அடைவது, எரிச்சல் அடைவது, அதிகமான முன்கோபம் போன்றவை எங்களை தீமை செய்ய வைத்து, பாவம் செய்ய வைத்து, ஆண்டவரே, தீமைக்கு எங்களை அடிமையாக்குகிறது. ஆண்டவரே, ஆனால் நீர் கர்த்தாவே சாந்த குணமாய் இருக்கிறீர், நீடிய சாந்த குணத்தோடு இருக்கிறீர். அந்த நற்குணத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு அந்த குணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். ஞானம் எங்களுக்குள் இருக்கும் பொழுது நற்குணங்கள் எங்களுக்குள் இருக்கும். ஆண்டவரே, அந்த நீடிய சாந்த குணத்தை நீர் எங்களுக்கு தந்தரலும். சர்வலோகாதிபதியே, நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீரே, எங்களுக்கு அந்த சாந்த குணத்தை எங்களுக்கு போதித்து அதை எப்படி நாங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு போராட்டங்களிலும் சூழ்நிலைகளிலும் நாங்கள் சாந்தமாய் நடந்து கொள்வது என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாரும், கற்றுத்தாரும், எங்களை பழக்குவியும். ஆண்டவரே, இந்த உலகத்தின் சத்ருவை நாங்கள் நற்குணங்களால் வென்று வர வேண்டும். ஆண்டவரே, தாவீதுராஜா சொன்னது போல யுத்தத்திற்கு என் விரல்களை பழக்க வைக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறாரே, அதுபோல நற்குணங்கள் எங்களுக்கு பொல்லாதவனோடு செய்கிற யுத்தத்தில் வெற்றியை எங்களுக்கு தருமே. நாங்கள் தீய குணமுள்ளவர்களாய் இருந்தால் அவன் ஒரு நிமிடத்தில் எங்களை வீழ்த்தி விடுவானே. கர்த்தாவே, நற்குணங்களால் எங்களை நிரப்பும். நீடிய சாந்த குணத்தை கற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் உணர்வையும் தந்தரலும். உம்முடைய 7 ஆவிகளையும் எங்கள் மேல் ஊற்றி எங்களை காப்பாற்றி எங்களை மீட்டு கொள்ளும், எங்களை மறுரூபப்படுத்தும், எங்களையும் எங்கள் சிந்தனைகளையும் சுத்திகரியும். உம்முடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, கிருபையாயிரும். எல்லா துதிகன மகிமை உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.